அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, உங்களுடைய லக்னம் துலாமாக இருந்தால் இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன் லக்ன பலன் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். இப்போ நேரங்கிறதே நேரடியாக நம்ம பலனுக்குள்ளே போகலாம். உங்களுடைய லக்ன அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் 7ஆம் தேதி சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நடக்கும். அதுக்கப்புறம் அவர் 8க்கு போனாலே, 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், தடைன்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம். எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் ப்ராப்ளம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆக இந்த ஏப்ரல் 19க்குள்ளே என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது நடக்கும். முதல்ல இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் இருக்குது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வருமானம் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடக்கும். குறிப்பாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு சனி பார்க்குறாரு. ஆகையினால நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்கணும். குறிப்பாக சனி பகவான் பார்க்குறதுனால சில விஷயங்களை பின்னாடி செய்வோம், அப்புறம் செய்வோம், போஸ்ட்போன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் லைஃப்பில் குருவும் பார்க்குறாங்க, சனியும் பார்க்குறாங்க. சனி அப்படின்னாலே டிலே அல்லது காலதாமதம். அதனால் அடக்கி வாசிங்க. எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் பண்ண முடியலை, நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். பட் நல்ல விலைக்கு போயிருக்கா, லாபகரமாக இருந்துச்சான்னா இல்லை. யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாமே இந்த மாதம் கிளியர் ஆயிரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பாராத செய்திகள் எதாக இருந்தால் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய 5ஆம் இடத்துல புதன் ராகு இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கு, கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பாராத உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள், ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே ஏப்ரல் 19க்குள்ளே இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை கிடைக்கும். குழந்தையால் மகிழ்ச்சி, சந்தோஷம் அத்தனையும் உண்டு. ஆக துலாம் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஏப்ரல் 10க்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. பட் வேலை இருக்குது. பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனும் இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி, அவரோடு செவ்வாய், 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன், அத்தனை கிரகங்களும் இருக்காங்க. இது ஒரு பக்கம் நன்மைன்னு தான் சொல்லணும். எதில் நன்மைன்னா உங்களுடைய ஜாபில் இருக்குது. பட் ஜாப்னால் உங்களுக்கு ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ கிடைக்குமானா எஃபர்ட் கொடுக்கணும். பெருசாக எதிர்பார்க்காதீங்க. பட் வேலை இருக்கா, டெஃபினட்டாக வேலை இருக்குது. நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், இதெல்லாம் விட்டுருங்க. வேலை இருக்கா அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயங்களில் ஜாபில் தலையிடாதீங்க. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு லோன் பெருசாக இருக்குது, கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அடி வயிற்றில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை, சளி தொல்லைகள் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை பாருங்கள். அதுலேயும் இந்த மாதம் ஏதாவது நீங்கள் சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள். இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனைவியுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளோ சிறப்பாக இல்லை.
அல்ல பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். ஸோ புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சம்பாரிச்செல்லாம் வச்சிடலான்னு யார் பேச்சை கட்டும் பண்ணிடாதீங்க. அதே போல் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடக்கி வாசிங்க. பார்ட்னர் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு, அவரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. இது உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் பொருந்தும், பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பொருந்தும். அதனால் பொறுமை நிதானமாக இந்த மாதம் டீல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு 8ஆம் இடத்துக்கு உங்கள் லக்ன அதிபதி சுக்கிரன் வந்துடுவார். 8 நாளே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம், போராட்டம்னு அர்த்தம், கடன் அர்த்தம், வலின்னு அர்த்தம். ஆக இதெல்லாமே நம்ம சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஆக நல்லா பொறுமையாக இருங்க. கடன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. டேக்ஸ் பேயபிள் இருந்தால் எதுவும் பண்ணுங்கள். யாருக்கும் லோன் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, பணம் திரும்ப வராது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் கவனமாக இருங்க. 8 நாளே தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு. அதனால் இந்த மாதத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இன்னொரு பக்கம் யாருக்கெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுடைய நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்க வரும். ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப் இது நல்லா இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள், அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருந்தாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். பிரிஞ்சு போன உறவுகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது, அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் மேனுஃபேக்சரிங்க்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட் உண்டு. ஸோ இந்த மாதம் ஆயக்கலைகள் 64. நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வருமானங்கள் பரவாயில்ல. ஸோ வருமானங்கள் இருக்குது, செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் அரசியலை பொறுத்த வரைக்கும் மே 14 வரைக்கும் வெற்றி உண்டு. அதுக்கப்புறம் எல்லாருடைய மின்கில் ஆகுங்க, ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் ராகு அங்கே இருக்கார், உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் வேறு பார்க்குறார். ராகு தானே கேம்பிளிங். ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லா விதமான யூக வணிகங்கள்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பார்த்து பண்ணுங்கள். குறிப்பாக கிரிப்டோவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதம் முழுவதுமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும், அடக்கி வாசிங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் விளக்க பைரவர் எல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்கள சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்புக்கு நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.